ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரே நாங்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. மண்டை தேவனே நான் சேரட்டும் சிலுவை சுமந்து நடப்பினும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். தேவன் இந்த காலை வேளையிலும் நம்மோடு கூட பேசுவாராக. என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆனால் நமக்கு சில நேரங்களில் விளங்காத ஒரு காரியத்தை படிக்க போகிறோம். மத்தேயு 16வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அருமையானவர்களே, எத்தனை தடவை இந்த வசனத்தை நீங்கள் படித்திருப்பீர்களோ எனக்கு தெரியாது. எத்தனை பேர் இதனுடைய ஆழத்தை அறிந்திருப்பீர்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படியாக தேவன் என்னை பாரப்படுத்தின சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் தம்முடைய சீஷரிடத்தில் ஒரு ஃபீட்பேக் கேட்கிறார். என்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஐயா, என்னை குறித்து ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது சீஷர்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார்கள், எலியா என்று சொல்லுகிறார்கள். அது ஏனென்றால் எலியா தீர்க்கதரிசி ஒரு பலத்ததான ஒரு தீர்க்கதரிசி, பயங்கரமான காரியங்களை செய்கிறதான ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையான காரியங்களை செய்து இயற்கைகளை தன்னுடைய கைகுலிக்குள்ளே வைத்திருந்தது போல அக்னியை வரவழைத்து மழையை நிறுத்தக்கூடிய வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் புயலையும் காற்றையும் அதட்டி அதை நிறுத்தக்கூடியவராக இருந்தபடினால அவர் எலியாவாக இருக்கலாம் என்று நினைத்தார்கள். எலியா தீர்க்கதரிசி உலகத்திலேயே முதல் மனிதன் மரித்து போனவரை உயிரோடு எழுப்புகிற காரியத்தை செய்தான் என்பதை அறிந்திருந்தார்கள். இவரும் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். ஆகினால் எலியாவின் ஆவியுடையவராக இவர் எலியா தீர்க்கதரிசி மறுபடி வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். எலியா தீர்க்கதரிசி சாதாரணமான ஒரு விதவையின் வீட்டிலே அவளுடைய மாவு குறையாதபடி, அவளுடைய எண்ணெய் குறையாதபடி ஆசீர்வதிக்க அவனால் முடிந்தது. ஆகையினாலே இயேசுவும் 5 அப்பங்களை 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்ததும் அதற்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஆகையினால் இவர் எலியாவாக இருக்க வேண்டும் என்று அவருடைய அற்புதங்களை, அவருடைய பலத்த கிரியைகளை, அவருடைய அதிகாரமுள்ள பிரசங்கத்தை வலுக்கட்டாயமாக வேதபாரர்களையும் நியாயசாஸ்திரிகளையும் குறித்து பேசுவதை, அஞ்சாமல் பேசுவதை கண்ட அவர்கள் இவர் எலியாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னது ஒரு தவறும் அல்ல. கவனியுங்கள். சிலர் சொன்னார்கள் யோவான் ஸ்நானன் என்று சொன்னார்கள். யோவான் ஸ்நானனும் சாதாரண ஆள் அல்ல. அவன் வனாந்திரத்திலே பேசினாலும் ஜனங்கள் அவனை தேடி ஓடி வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவனுடைய உடையிலே ஒரு அட்ராக்ஷன் கிடையாது, அவனுடைய மொழியிலே ஒரு அட்ராக்ஷன் கிடையாது. உடன்பிறப்புகளை என்றால் பேசினான், விரியன் பாம்பு குட்டிகளை என்று தான் பேசினான். அவனுடைய மொழியில கூட கொஞ்சம் வலிவு நெளிவு சுழிவு ஒன்றும் கிடையாது. அவன் வந்தவர்களை பார்த்து உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று கரடு முரடான ஒரு பாஷை உடையவன். ஆனால் அவனுடைய ஊழியத்தை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் லூக்கா 3வது அதிகாரத்தில் அவன் எல்லா மட்டத்தினரையும் சந்திக்கிறான். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து விடுகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் யோவானுடைய ஊழியத்தை குறித்து எழுதுகிற காரியத்தை பாருங்கள். 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பாப்புலர் பீப்புள், சாதாரணமான ஒரு ஜெனரல் பப்ளிக்
அவனை பார்த்து கேட்கிறாள், என்ன செய்ய வேண்டும்? Everybody in the grassroots level was touched by John the Baptist. யோவான் ஸ்நானனை சாதாரண மக்கள் கேட்கிறார்கள், என்னையா செய்ய வேண்டும்? அவர்களை மாத்திரமல்ல, அடுத்தாற்போல் 12வது வசனம், ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவர்களை நோக்கி போதகரே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ரெவென்யூ அபிஷியல்ஸ், ஆயக்காரர்கள் என்று சொன்னால் ஏதோ அவர்கள் லஞ்ச பேர்வழிகளாக இருக்கிறது உண்மைதான். அந்த நாட்களில் லஞ்சம் வாங்குறவர்களாக இருந்தவர்கள், but they were revenue officials. He was touching the government officials. சாதாரண மக்களை மாத்திரமல்ல, உயர் மட்டத்தில் இருக்கிற வரி வசூல் செய்கிற ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹேண்டில் பண்ணுகிற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிகளை அவன் தொடுகிறான். அவர்களும் வந்து கேட்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அடுத்தாற்போல் இன்னொரு கூட்டத்தை பார்க்கலாம். 14வது வசனம், போர்ச்சேவரும் அவனை நோக்கி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நன்றாய் கவனிங்கள். மிலிட்டரி சோல்ஜர்ஸ் சாதாரணமாக சொல்வார்கள், மிலிட்டரியில் சேர வேண்டும் என்றால் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஒரு மேஜர் என்னோடு கூட ட்ரெயினில் வந்தார். அவரை பார்த்து நான் கேட்டேன், வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஃபார் அ மிலிட்டரி மேன் என்று கேட்டபோது அவர் டக்குன்னு சொன்னார், முட்டாளும் மூர்க்கனும். நான் கேட்டேன், என்னையா முட்டாளும் மூர்க்கனும் தான் மிலிட்டரிகள் ஆகி? ஆமாம், சுடுனா சுடணும், கேட்கக்கூடாது. நாங்கள் அதனால தான் ட்ரைனிங் பீரியடில் கதம் தான் அடிக்க வச்சு அவன் தலையில் இருக்கிற மூளையை காலுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னார். They were tough people, heartless people. அவங்களுக்கு ஃபீலிங்கே இருக்காது. ஒரு இடத்துல தகராறு நடந்தா முதல்ல போலீஸ் வருது, போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ரிசர்வ் போலீஸ் வருது, ரிசர்வ் போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியல, யாரை கொண்டு வந்தாங்க? ஆர்மி கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவனுக்கு இருதயமே கிடையாது, அடிச்சான்னா ஒன்றும் தெரியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயமற்ற ஜனங்கள், அவர்களையும் தொட்டு விடுகிறான். He was touching every level. சொசைட்டியில் இருக்கிற கீழ்மட்டத்து ஜனங்களை தொட்டு விட்டான், மடுமத்தியில் இருக்கிற மக்களை தொட்டு விட்டான், அதற்கு மேல கடின மக்களை தொட்டு விட்டான். Even he touched the king. வாசிக்கலாம், 19வது வசனம் வாசிக்கலாம். காத்மோக்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளி நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளி நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது he didn't bother. அரசியலில் இருக்கிறவர்கள், அரசாட்சியில இருக்கிறவர்கள், அரியணையில இருக்கிறவர்கள் அனைவரையும் தொட்டுக்கொள்ளக்கூடிய அவ்வளவு வல்லமையான ஒரு பிரசங்கி. ஆண்டவரே சொன்னார், யோவானை போல ஒருவனும் எழும்பினதில்லை. அப்படியான ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. ஆகையினாலே இயேசுவுடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஜனங்கள் தொடப்படுகிறார்கள். 100க்கு அதிபதிகள் வந்து எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்கள் லாயக்கு இல்லையா என்று தங்களை தாழ்த்தும்படியாக அற்புதம் நடக்கிறது. சாதாரண மக்கள் அவரிடத்தில் கூடி வருகிறார்கள். அவர் எல்லாரையும் தொடுகிறார். அப்படி என்றால் இவரும் அவரை போல்தான் என்று சொல்லி அவர்கள் யோவான் ஸ்நானன் என்று சொன்னதிலே தவறில்லை. கவனிங்கள். ஆனால் அந்த முதல்ல வாசிக்கப்பட்ட வசனத்தை மறுபடியும் பார்த்தீர்கள் என்றால் இன்னொரு ஆளை சொல்லுகிறார்கள். யார் அது? எரேமியா. என்னையா எரேமியாவுக்கும் இயேசுக்கும் என்னையா சம்பந்தம்? நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில we are called to reflect Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு காண்பிப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஏனென்றால் ரோமர் 8வது அதிகாரத்தில் நமக்கு பவுல் சொல்கிற ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் மறுபடியும் வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நல்லா கவனிங்க. We are called to reflect Jesus. அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தான் உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. அப்பொழுது இயேசுவை பிரதிபலிப்பதிலே எரேமியா எந்த வகையில் ஐயா என்கிற கேள்வி நமக்கு வரலாம். நாமும் இன்றைக்கு இயேசுவை பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் உண்டு என்பதை அறியலாம். ஒரு சந்தர்ப்பத்தை நான்
சில நேரங்களிலே சொல்லுவது வழக்கம், இங்கேயும் சொல்வதற்கு ஏவப்படுகிறேன் யாரோ சிலருக்காக. எனக்கு 2 நண்பர்களை தெரியும் கனடாவில், டொராண்டோ பட்டணத்தில் இருக்கிறார்கள். அவள் 2 பேரும் அவர்கள் என்ன புறப்பட்டு இலங்கையை விட்டு புறப்பட்டு எப்படியோ போய் சேர்ந்தார்கள் கனடாவுக்கு. கனடாவுக்கு போற வழியில ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், மற்றவன் இந்துவாகவே இருந்தான், வைராக்கியமான இந்துவாக இருந்தான். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷன் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர்னு சொல்லுவான். அப்போ இந்த ஆளுக்கு கோபம் வந்துட்டு, இந்துவா இருந்த மனுஷனு ஒரு நாள் பளீர்னுட்டு பல்லு அசைகிற மாதிரி அடிச்சிட்டான். ஏன்டா அடிச்ச? 2 ஃப்ரெண்ட்ஸ், ஏன்டா அடிச்ச? இன்னொரு தடவை இயேசு பெரியவர்னு சொன்னா நான் உன் பல்லு எல்லாத்தையும் உதிர்த்துருவேன்டா. எதுக்கு இயேசு பெரியவர்னு சொல்லக்கூடாது? அப்போ அவன் கேட்டான், நம்ம 2 பேரும் ஒன்றா தான் வந்தோம் கனடாவுக்கு, உனக்கும் வேலை இல்லாமல் இருந்து எனக்கும் வேலை இல்லாமல் இருந்து, நீ இயேசு இடத்துல ஜெபம் பண்ண, நான் என் சாமி இடத்துல வேண்டிக்கிட்டேன், உனக்கும் வேலை கிடைச்சது எனக்கும் வேலை கிடைச்சது ஒரே கம்பெனியில், உனக்கும் திருமணமாகாம இருந்து எனக்கும் திருமணமாகாம இருந்து, நீ உன் இயேசு இடத்துல ஜெபம் பண்ண, நான் என் சாமி கிட்ட வாங்கிட்டேன், உனக்கும் அழகான மனைவி கிடைச்சா எனக்கும் அழகான மனைவி கிடைச்சா, உனக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்தது உனக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்தது, 2 பேரும் வேண்டிக்கிட்டு, நீ இயேசு இடத்துல வாங்கிட்ட, நான் என் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், நம்ம 2 நல்ல அழகான ஆண் பிள்ளை கிடைச்சது. திடீர்னு ஒரு நாள் ஸ்னோ ஸ்டாம் வந்தது, எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் 3 நாள் போச்சுது. அந்த நேரத்தில் உன் பிள்ளையும் வியாதிப்பட்டது, என் பிள்ளையும் வியாதிப்பட்டது. உன் பிள்ளை வியாதிப்படும் நீ இயேசு இடத்துல ஜெபம் பண்ண, நான் எங்கள் சாமிக்கு மொட்டை போடுவேன்னு சொன்னேன், உன் பிள்ளைக்கும் சுகம் கிடச்சி என் பிள்ளைக்கும் சுகம் கிடச்சிது. எதுலடா இயேசு பெரியவர்? எங்கள் சாமி எதுலடா குறைஞ்சவர்? எதுலடா குறைஞ்சவர்? நீ இயேசு பெரியவர் இயேசு பெரியவர்னு சொல்லும் போது எங்கள் சாமி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற, இன்னொரு தடவை சொன்ன நான் அடிப்பேன். என் நண்பன் சொன்னான், இதெல்லாம் சொல்லலாம், ஆனால் நான் தினந்தோறும் ஒரு ஜெபம் பண்ணுறேன், அதை உன்னால் பண்ண முடியுமா? என்னடா பண்ணுறேன்? இயேசுவே உம்மை போல என்ன மாற்றுன்னு சொல்கிறேன், நீ எந்த சாமிகிட்டடா போய் கேட்ப உம்மை போல மாற்றுன்னுட்டு? அல்லேலூயா. கணபதிகிட்ட போய் கேட்பியா? அவரை மாதிரி மாறினா நீ என்ன ஆவடா? ஹனுமான்கிட்ட போய் கேட்பியா? அவரை மாதிரி ஆனால் நீ என்ன ஆவா பார்க்க முடியா? முருகனை மாதிரி மாற முடியுமா? அவன்தான் ஆண்டி ஆனதன்னு அம்மனமாக நிற்கிறான், நீ ஆக முடியுமோ? அப்பந்தான் அந்த சகோதரனுக்கு இடிச்சுது. ஓஹோ, அவரை போல மாறுறதுக்கு இயேசு ஒருவரே வழி என்று அவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரா, அவரை போல மாறுகிறதற்கும் இந்த உலகத்தில் அவரை வெளிப்படுத்துவதற்குமே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. We have a privilege to reflect Jesus Christ. ஆனா என்னுடைய வாழ்க்கை, நான் இந்த வசனத்துக்கு முன்னதாக கொஞ்சம் தடுமாடுகிறேன். எரேமியா என்று என்னையா சொன்னார்கள்? எரேமியா தீர்க்கதரிசி என்னையா பெரிய காரியம் செஞ்சான்? பெரிய விசுவாச வீரனா? இல்லை பெரிய அற்புதங்களை செய்தவனா? இல்லைன்னா பெரிய அதிசயங்களை பெற்றவனா? இல்லைன்னா அவனுடைய காரியங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துதான்? என்னுடைய கோணத்தில் நான் பார்க்கறதுல எரேமியா எப்படி இருக்கிறான்னு சொல்லுங்க. எரேமியா ஒரு அற்புதமும் செய்யலை. ஹலோ, நோ மிராக்கிள் அட் ஆல். எரேமியா அற்புதம் தான் செய்யல, அவனுக்காவது ஒரு அற்புதம் நடந்து அதுவும் நடக்கல. குளியில தூக்கி போட்டாங்க, லப லப லபாலன்னு இருக்கிறான். கயிறை தூக்கி போட்டு சீலைகளை சுருட்டி கையில் வச்சுக்கப்பா நாங்கள் தூக்குறோன்னு சொன்னப்பறம் தான் அங்கே பவுலுக்கு நடந்த மாதிரி சிறைச்சாலை நடுங்கவும் இல்லை, அது திறக்கவும் இல்லை. பேதுருவுக்கு நடந்த மாதிரி தேவதூதன் அனுப்பிவிட்டு அவனை வெளியே கொண்டு வந்ததும் இல்லை. ஒரு அற்புதமும் அவனுடைய வாழ்க்கையில நடக்கலை. இவனை போய் இயேசுவோடு கூட கம்பேர் பண்ண முடியுமா? இயேசு எரேமியா போல இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு என்ன தையா காரணத்தை கண்டுபிடிச்சாங்க? அன்பு சகோதரா, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது நீ அற்புதங்களை செய்யாமல் இருக்கலாம். ஆனாலும் நீ இயேசுவை விளங்க பண்ண முடியும். ஹல்லேலூயா. நீ இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்ட முடியும். உற்சாகப்படு. அநேகருடைய சாட்சிகளை கேட்டு ஆனந்தப்படுகிறோம். உண்மைதான், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லைனா. ஆனால் உனக்கும் எனக்கும் அற்புதங்கள் ஒருவேளை நடக்காமல் இருந்திருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அது என்னை இயேசுவை இந்த உலகத்துக்கு காண்பிப்பதற்கு தடை செய்யக்கூடாது. தடை செய்யவே கூடாது. 10 நாளைக்கு முன்னதாக ஒரு என்னோடு கூட முன்னதாக ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தார். அதில் என்னை மறுபடியும் சேர்த்துக்கொள்ளுங்க என்று எழுதி கொண்டார்.
ஆனால் இன்னொரு பக்கத்தில் எழுதியிருந்தார், உமக்கு விசுவாசமே இல்லை அகஸ்டின் ஜெபக்குமார் அவர் எழுதியிருந்தது. உம்முடைய பிள்ளை சாகும்போது நீ ஜெபிச்சு அந்த பிள்ளைக்கு உயிர் உண்டாக்கியிருக்கணும். உம்முடைய பிள்ளை சாகும்போது அவளுக்கு போன் கேன்சரை நீர் மாற்றியிருக்கணும். உமக்கு விசுவாசமே இல்லை அப்படின்னு ஒரு 10 வசனத்தை போட்டு நீ ஊழியக்காரனான்னு முதல் பக்கத்தில் எழுதிட்டு அடுத்த பக்கத்தில் நான் உன்னோட என்னை வைத்துக் கொள்ளுன்னு எழுதியிருக்கிறார். எனக்கு விளங்கலை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நமக்கு அற்புதங்கள் நடக்காத போது, நம்முடைய ஜபங்கள் வியர்த்தமாகும் போது, நம்முடைய கூக்குரல் தேவ சன்னிதானத்தில் எட்டாவது போல காணப்படும் போது கூட இருக்கிறவர்களும் பழிப்பார்கள், உலகமும் நம்மை பழிக்கலாம். ஆனாலும் நான் இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்டுவது அது தடையா இருக்கவே முடியாது 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 முடியாது. ஜனங்கள் இயேசுவிலே எரேமியாவை கண்டார்கள், எரேமியாவிலே இயேசுவை கண்டார்கள். எப்படி ஐயா? எப்படி? இன்னும் கொஞ்சம் சொல்றேன். சரி, விசுவாசமாவது அவனுக்கு சரியா இருந்தான்னு பார்க்கலாம். வாசிக்கலாம். 1வது அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம். அதுல இருக்க சில காரியங்களை அவனுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் பார்க்கலாம். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரிலிருந்த ஆசாரியனாகிய எரேமியாவின் வசனங்கள். 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கொஞ்சம் நில்லுங்க, நல்ல கவனிங்க. இங்க எரேமியாவுடைய வேலை என்னது? அவன் யாராக இருந்தான் சொல்லுங்க? ஆசாரியனா. ஆனதோத் என்கிற ஊர்ல ஆசாரியனா இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல ஆசாரிய வேலையை செய்து கொண்டு அவன் ஜனங்களுக்கு ஆக பலியிட்டு தேவ சமூகத்தில் நிற்கிறவனாக இருக்கிற ஒரு ஆசாரியனாக இருந்த அவனிடத்துல ஆண்டவர் வந்து நின்று, நான் உன்னை தாயின் கற்பத்தில் இருந்து தெரிந்து கொண்டான்ப்பா, நான் உன்னை இன்டர்நேஷனல் லெவல்ல ப்ராஃபட்டா மாத்த போறேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆமா, ஜாதிகளுக்குன்னு சொன்னது ஆங்கில வேதாமம் நேஷன்ஸ் என்று சொல்லுகிறது. I am going to make you a prophet unto nations. உங்ககிட்ட யாராவது வந்து, ஐயா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், எந்த நாட்டுக்கும் நீங்க போகலாம், கை நிறைய ஃப்ளைட் டிக்கெட், எந்த ஊருக்கும் எந்த நாட்டுக்கும் போறதுக்கு உங்களை இன்டர்நேஷனல் லெவல்ல கொடுக்குறேன்னா இங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? ஹலோ, ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் சிங்கப்பூர் போகிறதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஹalleluya. சிங்கப்பூராவது போய் பார்த்துட்டு வந்துடலான்னு பார்க்குறேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்க தானே. ஊரெல்லாம் சுற்றி எல்லா தேசத்துக்கும் தீர்க்கதரிசியாக இருக்க போற, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக இருக்க போறேன்னுட்டு மாத்திரம் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னார்னா நம்ம காலு தரையில் நிற்கவே செய்யாது. எஸ் லார்ட், ஐ நோ, நான் உமக்கு முன்னதாக எத்தனை உத்தமமாக இருந்தேன், நீர் என்னை காலத்தில் நேர்த்தியாக உயர்த்துகிறவர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு கோடி சோத்திரம் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோம். இன்டர்நேஷனல் பிரீச்சர் வர முன்னாலே ஒரு அடி போட்டு அடிச்சிருவோம் இல்லையா? அப்படித்தானே செய்வோம். ஆனா இந்த ஆளை பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே. கொஞ்சம் இலக்கிய மொழியில அவரே எழுதினதுனால கொஞ்சம் பத்திரமா எழுதியிருக்கிறாரு. ஆனா நடந்து என்ன சொல்றீர் ஆண்டவரே, என்ன சொல்றீரு நீர், என்ன சொல்றீருப்பா, என்ன சொல்றீரு? என் ஆண்டவரே, நான் பேச அறியேன். எத்தனை வயசுல சொன்னார் தெரியுமா? எத்தனை வயசுல அவர் சின்ன பிள்ளைன்னு சொன்னார் தெரியுமா? தன்னை என்னுடைய கணக்கின்படி 35 வயசு. ஏன்னா ஆசாரிய ஊழியம் ஒருத்தன் செய்யறதுக்கு 20 வயசு வந்தாதான் ஆசாரிய ஊழியத்துக்கு வர முடியும். So he is about 20 and according to my calculation he was 35. 35 வயசு ஆளு சின்ன பிள்ளைன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் படிக்கிற காலத்தில் என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு 15 வயசு 16 வயசு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் ட்ரெயினில் அரை டிக்கெட் எடுத்துகிட்டு வருவான். அப்போ டிடிஆர் கேட்பார், டேய்
மீசை முளைச்சி கல்யாணம் கட்டி கொடுத்தா 4 பிள்ளைக்கு தகப்பனா இருக்கவே அரை டிக்கெட்ல வரியாடா அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு எவ்வளவு வெக்கமா இருந்திருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. We never wanted to call us child. Never. நம்ம வீட்டுல திட்டாங்கன்னு சொல்றாங்க, 4 கழுதை வயசு ஆச்சு. கழுதைக்கு எத்தனை வயசு யாருக்கா தெரியுமா? I don't know. பட் சாதாரணமா திட்டும்போது 4 கழுதை வயசு ஆச்சுடான்னு திட்டுவாங்க. இங்க 35 வயது நிரம்பிய ஒரு மனிதன் ஆண்டவர் உன்னை இன்டர்நேஷனல் லெவல்ல நான் உபயோகப்படுத்த போறேன்னு சொன்னா உடனே கபக்குன்னு பிடித்து கொள்ளல, என்னைய விட்டுரும். சிறு பிள்ளையா இருக்கிறேன். எதுக்கு? எனக்கு 3 காரியங்களை இன்னைக்கு சொல்லணும் போல இருக்குது. நிறைய காரியம் சொல்ல முடியும், நிறைய காரியங்களை ஆராய முடியும். ஆனால் நான் 3ஆவது தடவை பேசுறதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் 3 காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். முதல்ல அவன் செய்து கொண்டிருந்த வேலை என்ன வேலை? ஆசாரிய வேலை. என்ன காரியத்துக்கு ஆண்டவர் இப்போ கூப்பிடுறாரு? தீர்க்கதரிசியா. ஆசாரியனா இருந்தா அவனுக்கு பெர்மனண்டா ஒரு இன்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஹலோ, உங்களுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியலையா? உங்களுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியலையா? என் கூட திருப்புங்க. லேவியராகமம் 7வது அதிகாரம். லேவியராகமம் 7வது அதிகாரத்துல வாசிக்கலாம். 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 7வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. ஆசாரியரில் ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட வேண்டும். அது மகா பரிசுத்தமானது. பாவ நிவாரண பலி எப்படியோ, பாவ நிவாரண பலி எப்படியோ, குற்ற நிவாரண பலியும் அப்படியே. இரண்டிற்கும் பிரமாணம் ஒன்றே. அதனாலே பாவ நிவர்த்தி செய்த ஆசாரியனே அது சேரு. நல்லா கவனிங்க. ஆசாரிய ஊழியத்தினுடைய அந்த நாட்களின் மேன்மையை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். என்ன, யாரு பாவம் செஞ்சாலும் சரி குற்றம் செஞ்சாலும் சரி இவன் வயிறு நிறையும். ஜனத்துல பாவம் செய்யாமலா போறாங்க, குற்றம் செய்யாமலா போறாங்க. அதனால பாவ நிவாரண பலி செலுத்தித்தான் ஆவாங்க, குற்ற நிவாரண பலி செலுத்தித்தான் ஆவாங்க. செலுத்தினா அந்த பங்கு யாருக்கு? ஆசாரியனுக்கு. அடுத்தால பார்க்கலாம். 8வது வசனம். ஒருவருடைய சர்வாங்க தகன பலியை செலுத்தின ஆசாரியன் தான் செலுத்தின தகன பலியின் தோலை தனக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். சர்வாங்க தகன பலி செலுத்தினா தோல் இவனுக்கு. ஒரு மனுஷன் சர்வாங்க தகன பலி செலுத்தினாலும் தோல் இவனுக்கு. பாவ நிவாரண பலி செலுத்தினா பங்கு இவனுக்கு, குற்ற நிவாரண பலி செலுத்தினா பங்கு இவனுக்கு, சர்வாங்க தகன பலி செலுத்தினா தோல் இவனுக்கு. அடுத்த வருஷம் அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்டது. அது அடுப்பில போட்டாலும் சரி, சட்டியில போட்டாலும் சரி, சமைக்கப்பட்டதுமான அது எப்படி சமைச்சாலும் சரி செலுத்துகிற ஆசாரியனுடைய விழாய் இருக்கும். ஆமா. அடுத்த வசனம். எண்ணெயிலே பிசைந்ததும், அது எண்ணெயில பிசைஞ்ச சப்பாத்தியா இருந்தாலும் சரி, பிசையாதமான பணியாரமா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. என்ன பலி செலுத்தினாலும் இவனுக்கு பங்கையா. இப்படி டெய்லி இன்கம் இருக்கிற வேலையை விட்டுட்டு ஜனங்கள் எவ்வளவு பாவம் செய்றாங்களோ அவ்வளவுக்குள்ள இவருடைய வயிறு பெருத்து கொண்டே போகும். அப்படி வர்ற வருமானத்தை விட்டுட்டு என்னைய போய் தீர்க்கதரிசியா இருக்க சொல்றீங்க. தீர்க்கதரிசினா என்ன தெரியுமா? பெரிய எலியாவா இருந்தாலும் காக்காவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். பெரிய தேசத்தை அசைக்கிற எலியாவா இருந்தாலும் காக்கா வந்தாதான் சோறு, இல்லைன்னா இல்ல. there is no permanent income. பெர்மனன்ட் இன்கம் இருக்கிற மாதிரி ஒண்ணு இருந்ததுன்னா வர்ற ஆண்டவரே நீர் கூப்பிடுறது இது என்னவா யாரோ கொடுத்தா உண்டு, இல்லைன்னா இல்ல அப்படிங்கிற ஊழியத்துக்கு எத்தனை பேர் இப்ப தீர்க்கதரிசி ஆகிறதுக்கு ரெடியா இருக்கீங்க பார்க்கலாம். ஐயா உன்னை இந்தியாவுக்கே தீர்க்கதரிசியா மாத்துறேன்னு சொன்னா கூட அதெல்லாம் வேண்டாம், பியூன் வேலை போதும். மாசம் பிறந்தா சம்பளம் வந்துடும். அதை விட்டுட்டு நீர் போய் அங்க போய் மாசம் சம்பளம் கிடைக்கிறத விட்டுட்டு நீர் என்ன பெரிய தீர்க்கதரிசி? அடி வேற ஏம வாங்கிறது. அல்லேலூயா. சில தீர்க்கதரிசிக்கு ஊர்லயே மதிப்பு இல்லை. அந்த மாதிரி ஊர்ல மதிப்பு இல்லாத தீர்க்கதரிசியா என்னை மாறுறதுக்கு சொல்றீங்களா? அப்படிலாம் நான் மதிப்போட மரியாதையோட இன்கமோட இருந்தா இருப்பேன், இல்லைன்னா வேலை வேண்டாம். யாரு?
இந்த எரேமியாவை பார்த்தா இயேசுவை போல இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. ஹலோ, நமக்கு கூட்டாளி தான், நம்ம விசுவாசம் அப்படிதானே இருக்குது. அல்லேலூயா. அந்த எரேமியாவை இயேசுவை பிரதிநிதிக்க முடியும்னா என்னையால முடியும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவனும் பெரிய விசுவாச வீரன் அல்ல. கர்த்தரே சொல்றாரு, உன்னை தீர்க்கதரிசிகளா, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா மாத்திரன்னா, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாதப்பா, என்னை விட்டுரும், நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அவனை பார்த்தா ஜனங்கள் இவர் இயேசு எரேமியா போல இருக்காருன்னு சொல்லுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பெரிய விசுவாச வீரன் போல தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் வேற வழி இல்லாம ஊழியத்துக்கு வந்துட்டான். நல்லா கவனிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்றான், நீர் என்ன பலவந்தப்படுத்தினதுனால வந்தேன். பின்னலா நீங்க வாசித்தீங்கன்னா எல்லாத்தையும் காட்டுறதுக்கு, நீர் என்ன பலத்த, நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்ன மேற்கொண்டீர், வேற வழி இல்லாம நான் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டேன், ஓகேன்னு வந்துட்டேன். வந்த பிறகு என்ன புலம்புறான் பாருங்க. 15வது அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் அவனுடைய கொஞ்சம் புலம்பல்களை பார்க்கலாம். 10வது வசனம். என் தாயே, என் தாயே, தேசத்துக்கெல்லாம் வழக்குக்கும், தேசத்துக்கு எல்லாம் வழக்குக்கும், வாதுக்கும் உள்ளானவனாய் இருக்கும்படி என்னை நீ பெற்றாயே, என்னை நீ பெற்றாயே. ஐயோ ஐயோ, நான் அவர்களுக்கு வட்டி கொடுத்ததும் இல்லை, அவர்கள் எனக்கு வட்டி கொடுத்ததும் இல்லை. ஆனாலும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். அவனுக்கு ஒரே போராட்டம். இது என்னடா இது, நான் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை சொல்லுவேன்னு சொன்னா, போறவன் வர்றவன் எவனுக்கு நான் வட்டி கொடுக்கலையே, எவன்கிட்ட வட்டி வாங்கல, அவளும் திட்டுறான். என் தாயே, இதுக்கா என்னைய பெத்த, என்ன பெத்ததுக்கு பல ஒரு அம்மிக்கல்ல பெத்திருக்கலாம். அவனுடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்க. எப்படிப்பட்ட ஆள், எப்படிப்பட்ட பலவீனமான ஆள், எப்படிப்பட்ட சாதாரண நிலையில் இருக்கிற ஒரு மனுஷனாகத்தான் எரேமியா காட்சியளிக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இனி இன்றைக்கு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கசப்பான நிலையில நின்று கொண்டிருக்கலாம். வாழ்க்கையை உனக்கு யாருமே என்னை பாராட்ட மாட்டேன் என்கிறார்கள், எல்லாரும் என்னை திட்டி தீர்க்கிறார்கள், எல்லாரும் என் மேல் வசைபாடுகிறார்கள், நான் நல்லதை செய்தாலும் புரிந்து கொள்கிறவர்கள் இல்லை, நான் நல்லதை சொன்னாலும் கேட்பவர்கள் இல்லை, எல்லாருக்கும் நான் கீழமானேன் என்று சொல்லிக்கொண்டு ஒருவேளை அமர்ந்திருக்கிறாயோ, நீயும் இயேசுவை வெளிப்படுத்த முடியும். விசுவாசத்தில் நீ மங்கி போய் அணைந்து போய் உன்னுடைய விசுவாசம் எழும்புவதும் அணைகிறதுமா இருக்கிற நிலையில் இருக்கிறாயோ, நீயும் இயேசுவை வெளிப்படுத்த முடியும். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், அதற்காகவே தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சாயலை உன்னில கொண்டு வருவதுதான் தேவனுடைய பிரதான நோக்கம். மறந்து விடாதே. சரி, இன்னும் கொஞ்சம் காட்டுறேன். நான் காட்டிக்கிட்டே போனேன்னா இன்னைக்கு முழுவதும் உட்கார்ந்து பார்க்கலாம். ஆனால் சில காரியங்களை காட்டுகிறேன். வாசிக்கலாம். 20வது அதிகாரம் எரேமியா 20வது அதிகாரம் 10வது வசனம். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்திருந்தது, பயம் சூழ்ந்திருக்கிறது, அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமாயிருந்த அனைவரும் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு குரோதம் தீர்த்துக் கொள்வோம் என்கிறார்கள். Everybody was expecting my fall. எல்லாரும் எப்பண்டா உழுவான், எப்பண்டா தவறுவான் என்று, நான் தவறு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற கூட்டம் யார் தெரியுமா? my own friends, என்னுடைய நண்பர்கள். என்னுடைய நிலைமை பரிதாபம் ஆண்டவரே, என்னுடைய நிலைமை பரிதாபம். இன்னும் வாசிக்கலாம் அதே அதிகாரத்துல. அதனால என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான்? 14வது வசனம். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. ஹாப்பி பர்த்டே நம்ம தான் பாடிக்கிடணும். அவன் சொல்றான், curse be the day in which I was born. நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. அதோட நிறுத்தல. அடுத்தால திட்ட ஒரு ஆண் எல்லார் மேலையும் வசப்பாட ஆரம்பிச்சிட்டான்.
உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று என் தகப்பனுக்கு தகப்பனிடத்தில் நற்செய்தி சொல்ல போனவன் மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட்டவன். யாரெல்லாம் திட்ட ஆரம்பிச்சுதான் பாருங்க. அம்மாவை சொன்னா ஏன் எதுக்கு பெத்தன்னு கேட்டான். அப்பாவை சொன்னா உமக்கு சொன்னான் பாரு, அந்த ஆள் அடிக்கணும்யா, அந்த ஆளை உதைக்கணும். உமக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு ஸ்வீட் கொண்டாந்தானே, அந்த ஆளை உதைக்கணும். அது மாத்திரம் இல்ல, கீழே வாசிங்க. அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களை போல இருந்து. எந்த மனுஷன்? ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்ன மனுஷனுக்கே இந்த பாடு பாருங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில கசந்து போய் வாழ்க்கையை வெறுத்து போய் பேசுகிற ஒரு வசனம் அல்லவா. அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களை போலிருந்து காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குறுதலையும் கேட்க கடவன். இன்னொரு தடவை யாருக்கும் ஆம்பளை பிள்ளை பிறந்துன்னு சந்தோஷமா சொல்லி வர்றதுக்கு நமக்கு கஷ்டம்தான். எவனாவது ஒருத்தன் திட்டி தீத்துற போறான். நல்லா கவனிங்க, அடுத்த ஆள வாசிங்க. என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றைக்கும் பிரசவியாத சூலுமாய் இருக்கத்தக்கதாக கற்பத்திலே நான் கொலை செய்யப்படாமற் போனது என்ன சொல்றான் தெரியுமா? எங்க அம்மா எதுக்கு என்னை அபார்ட் பண்ணல, எங்க அம்மா என்னைய கற்பத்திலே கரிச்சி தயவு ஏன் செய்யல? A man gone to the bottom end. வாழ்க்கையில கசப்பினால நிறைந்து நான் பெயர்க்க கூடாது, இந்த உலகத்தையே நான் பார்த்திருக்க கூடாது, எங்க அம்மாவுடைய கற்பமே எனக்கு பிரேதமா மாறி இருக்கணும்ட்டு வாழ்க்கையில கசக்கிற அளவுக்கு அந்த மனிதன். அருமையான தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார்
உனக்கும் எனக்கும் ஒரு இயேசு உண்டு. அன்றைக்கு அவன் இயேசுவையும் அறியவில்லை. இன்றைக்கு உனக்கும் எனக்கும் அவருடைய முகத்திலே துப்பி அவருடைய தாரை முடியை பிடித்து இழுத்து அவமானப்படுத்தப்பட்ட இயேசுவை பார்க்கும்போது பச்சை மரத்துக்கே அப்படி செய்வார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்ன செய்வார் என்று தேற்றிக் கொள்வதற்கு ஒரு இயேசு மாதிரியாக உண்டு. அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாடலும் இல்லை. ஆகையினாலே கெஞ்சுகிறான், ஐயோ என் வாழ்க்கை ஏன். Listen brethren, இவனை பார்த்தா இயேசுவை போல என்று சொல்கிறார்கள், அல்லது இவனுடைய வாழ்க்கை வைத்தா இயேசுவை கம்பேர் பண்ணுகிறார்கள். How come? அவனுடைய பெரிய வேதனைக்கு காரணம் அவன் தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டதுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இல்லை என்கிற ஒரு பெரிய காரியம். சரி, அனுப்பப்பட்ட ஜனங்களாவது நன்றாக இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொள்வதற்கும் ஆயத்தமில்லை. எல்லாரும் சபிக்கிறார்கள், எல்லாரும் எப்பொழுது விழுவான் என்று நினைக்கிறார்கள், எல்லாரும் என்னை ஆண்டவரே வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள். அது மாத்திரம் இல்ல, அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம் தெரியுமா? திருப்புங்கள் 42வது அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தில் அந்த ஜனங்கள் என்ன செஞ்சார்களாம் பாருங்க. அவன் எப்படிப்பட்ட ஜனத்துக்கு ஊழியம் செய்யறதுக்கு அழைக்கப்படுகிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். வாசிக்கலாம் 1வது வசனத்திலிருந்து. அப்பொழுது எல்லா ராணுவ சேர்வைக்காரரும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் ஓசாயாவின் குமாரனாகிய எசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான எல்லாரும் சேர்ந்து, பெரியவங்க சின்னவங்க ஆபீசியல்ஸ் கேப்டன் எல்லாரும் சேர்ந்து வந்து தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை அடியும்படியும் ஜெபம் பண்ணும். 6வது வசனம், அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி எல்லாரும் வந்தாங்க, பெரியவங்க வந்தாங்க, அபிஷியல்ஸ் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. வந்து எரேமியாவை கேட்டுக்கிறோம், ஐயா நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்க எப்படி போகணும்னு சொல்லுங்க, எப்படி நடக்கணும்னு சொல்லுங்க, கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற வழியை காட்டுங்க, கர்த்தரின் சித்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறதுக்கு ஆயத்தம், நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி நாங்க கீழ்ப்படுகிறோம் ஐயா, என்ன சொன்னாலும் கேட்கிறோம் ரொம்ப தாழ்மையா வந்து கேட்டாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 10 நாள் போதும் 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 10 நாள் எரேமியா போட்டு போராடி ஜெபிக்கிறான். ராத்திரி பதில், ஆண்டவரே இந்த ஜனத்துக்கு நான் என்ன செய்யணும், இந்த ஜனத்துக்கு இருந்து நான் தூங்காம கொள்ளாம 10 நாள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை சொன்னதை நீங்க வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள், நீங்க எகிப்துக்கு போகாதீங்க, இங்கேயே இருங்கன்னு சொல்றான் எரேமியா. அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க? நன்மையானாலும் தீமையானாலும் நாங்க சொல்றபடி கேட்போம்னு சொன்னாங்க, கெஞ்சினாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு என்ன சொன்னாலும் கேட்போம்னு சொன்னாங்க. இவன் 10 நாள் இவங்களுக்காக போராடி ஜெபம் பண்ண பிறகு எகிப்துக்கு ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே என்ன நடந்து தெரியுமா? இவனையும் கூட்டிக்கிட்டு எகிப்துக்கு போயிட்டாங்க. பயங்கரமான கீழ்ப்படிதல் உள்ள ஜனம். He was ministering to such a people, those who are very stiff-necked, never wanted to obey. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? நாங்க விரும்புற மாதிரி ஆன்சர் சொன்னீர்னா நல்ல கவனிங்க. இவனை திட்டுறது மாத்திரமல்ல, இவனையும் இழுத்து கீழே தள்ளி விடுற ஆட்கள், இவனையும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம செய்ய பண்ணுற ஆட்கள். இவனை பார்த்தா இயேசுவை வெளிப்படுத்துறவன் சொன்னாங்க, இவனை பார்த்தா எரேமியா போல இயேசு இருக்கிறார்னு சொன்னாங்க ஐயா, சொன்னாங்க. சரி, 3வது 2வது அவனுடைய அழைப்புல வருமானம் சரி இருக்காது. 2வது அவனுடைய அழைப்புல திட்டு ஏச்சு வசப்பேச்சு இதுதான் இருக்கும். 3வது காரியத்தை பாருங்க, இவனுக்கு முன்னோடியா இருந்தாங்களே தீர்க்கதரிசிங்க, அவங்கள போலையும் என்னையும் நினைக்கிறீரான்னு அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம். ஏன்னா 23வது அதிகாரம் எரேமியா 23வது அதிகாரம்
அங்க பார்க்கலாம். அந்த நாட்களின் தீர்க்கதரிசிகளை பாருங்க எப்படி இருந்தாங்கன்னுட்டு. 9வது வசனம், தீர்க்கதரிசிகளின் நிமித்தம். அடுத்த வசனம் ஆண்டவரே சொல்லிட்டார். இந்த தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்காங்களா? இவங்க தீர்க்க தரிசனம் எப்படி? ஆண்டவர் எலும்பையே அதிர பண்ண மாட்டே. அப்பா, பயங்கரமான தீர்க்கதரிசி தான். நான் ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறத நீங்கள் கேட்டிருக்கலாமா, நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கன்னியாகுமரி ஜில்லாவில் ஒரு சகோதரி வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி ஜெபம் பண்ண போனார். சோ கால்டு ப்ராஃபட். ஜெபம் பண்ண போனோடனே அந்த சகோதரி கொஞ்சம் நல்லா காணிக்கை கொடுக்குறவங்க. இவர் ஜெபம் பண்ண போனார். ஜெபம் பண்ண போனோடனே அந்த சகோதரி தனியாக வீட்டில் இருந்தாங்க. இவர் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இவர்களுக்கு தரப்போகிற 3வது குழந்தைக்காக சோத்திரம். அந்த சிஸ்டர் மெல்ல காதில் சொன்னாங்க, ஐயா எனக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது, 2 குழந்தைகளை தரப்போறதுக்காக சோத்திரம். 3வது குழந்தை சொல்லியாச்சு. அதனால அடுத்த வசனம் என்னது? 2 குழந்தைகளை தர. அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கு யூட்ரஸ் எடுத்தாச்சு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யூட்ரஸை கர்த்தர் உருவாக்கி குழந்தையை தரப்போகிறதுக்காக சோத்திரம். இந்த அம்மா உட்கார்ந்துட்டாங்க. இவருக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அவர் கொஞ்ச நேரம் அதில் ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனம்லாம் அடிச்சுட்டு உட்கார்ந்தார். உட்கார்ந்த பிறகு எதிர்த்தால் ஒரு ஃபோட்டோ கிடந்தது. அதில் யார் இருக்கான்னு கேட்டார். அந்த அம்மா 2 பிள்ளை, ஒன்று தங்கச்சி பிள்ளை, இது பிள்ளை. இதை பார்த்துட்டு இவருக்கு தீர்க்க தரிசனம் அதுக்கு ஒத்தார் போல் 3வது பிள்ளைக்கு போயிடுச்சு. ஏன்னா 2 பொம்பளை பிள்ளை, 3வது ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்கணும். அதை சொன்னால் ஒரு காசு கிடைக்கும். அந்த கூட்டத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டால் யாருக்கு வயிறு மட்டுமா எரியும், எலும்புமே குலுங்கும் அல்லவா? அந்த நாட்களில் இருந்த தீர்க்க தரிசிகளை பார்த்து எரேமியா சொல்றான், எலும்பெல்லாம் உதிருது. ஐயா, அந்த கம்பெனிலேயே என்னையும் சேர்க்க போறீரு. I don't want to be identified with such prophets, such fellows. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. கர்த்தர் நிமித்தம் 11வது வசனம், தீர்க்கதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராய் இருக்கிறார்கள். 14வது வசனம், எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபச்சாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடி. 16வது வசனம், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள். அடுத்தாற்போல் 28வது வசனம், சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. 31வது வசனம், தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அதை அவர் உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை நான் விரோதி. இதெல்லாம் கர்த்தர் சொல்ற வார்த்தை. I don't want to identify with such a team, such a group. எரேமியா எதுக்கு தெரியுமா மாட்டேன்னு சொன்னா? முதல்ல இப்படிப்பட்ட தீர்க்கதரிசியில் தானே என்னையும் சேர்த்துருவாங்க. பயமா இருக்குது ஆண்டவரே. நான் யோக்கியமா இருக்கிற ஆளு, உண்மையா இருக்கிற ஆளு, உண்மை இல்லாதவங்க கூட்டத்தில் என்னையும் சேர்த்துருவாங்க, என்னைய தப்பா நினைச்சிருவாங்க. அந்த வேலைக்கு வேண்டாம். இன்றைக்கு உனக்கு முன்னால் ஓடினவர்கள் இடறி விழுந்து விட்டதினால், உனக்கு முன்னால் விசுவாச பிரயாணத்தில் இருந்தவர்கள் தவறு செய்து விட்டபடியினால், உனக்கு முன்னதாக தேவனுடைய பாதையில் நடந்தவர்கள் உத்தமமாய் இல்லாமல் தங்களுக்குரியவைகளையே சிந்தித்து விட்டபடியினால், தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு நீ வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறாயோ சகோதரா, தேவன் உன்னை தான் பார்த்து பேசுகிறார். சகோதரிய, தேவன் உன்னை தான் பார்த்து பேசுகிறார். You may have 1001 reason to reject the offer of God. You may have 1001 reason to say no to God's call. தேவன் உன்னை அழைக்கிற உன்னத நிலைமைக்கு, தேவன் உன்னை தன்னுடைய வாயாக மாற்றுகிற அந்த பெரிய காரியத்திற்கு உனக்கு இணங்க முடியாமல் போவதற்கு உன்னுடைய சூழ்நிலைகள், உன்னுடைய முன்னோடிகள் செய்த காரியம் உன்னை இன்றைக்கு தகர்த்து உன்னை ஆட்டிக் கொண்டிருக்கலாம். But I tell you, God is calling you for a higher level. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எரேமியாவை பார்த்து, நீ எப்படி இருப்பாய் தெரியுமா? வாசிக்கலாம் 15வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசிக்கலாம்.
இது நிமித்தம் நீ திரும்பினால் என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானதென்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் I prophesy now. In this church there are some people, those who have been called to serve in a higher level for the glory of God. தேவனுடைய வல்லமையான மகத்துவமான காரியத்தை செய்வதற்கு உன்னதமான ஒரு நிலையிலே இருந்து தீர்ப்பானவைகளில் இருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுக்கிறதற்கு தேவனுடைய வாயை போல இருக்கிற சிலரை தேவன் தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு அது நீ சாதாரண ஆளாக இருக்கலாம், நீ விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலைகளை பார்த்து கலங்குகிறவனாய் இருக்கலாம், வாழ்க்கையின் கசப்பை பார்த்து ஏங்குகிறவனாய் இருக்கலாம், உனக்கு முன்னோடிகளை பார்த்து ஏமாந்து போனவனாய் இருக்கலாம், துடிக்கிறவனாய் இருக்கலாம், ஏன் நான் பிறந்தேன் என்கிற வேதனையோடு கூட இருக்கலாம். But God has come. God has come. I couldn't sleep between 3 o'clock and 5 o'clock today because I had to deliver 3 messages, and I was very particular about this church because this church I know a pastor who knows the word and preaches the word. தேவ வசனத்தை போதிக்கிற இந்த சபைக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது, ஆண்டவரே 3 மணியிலிருந்து 5 மணி நேரம் தூங்க முடியவில்லை, தேவனிடத்தில் கெஞ்சி கொண்டிருந்தேன், இந்த சபைக்கு நீர் என்னை கொண்டு என்ன செய்ய சொல்ல போகிறீர், என்ன சொல்ல போகிறீர். தேவன் டெஃபினட்டாக பேசினபடி நான் தைரியமாக பேசுகிறேன், தேவன் தெளிவாக சொன்னபடி நான் பேசுகிறேன். நீ இன்றைக்கு இருக்கிற சாதாரண நிலையில் அல்ல, ஒரு உயரமான நிலையில். உன்னுடைய பயங்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறது உண்மைதான், உன்னுடைய விசுவாசம் ஆடிக்கொண்டிருக்கிறது உண்மைதான், உன் அநேகரை பார்த்து இடறி போயிருக்கிறது உண்மைதான். But God has come down to touch you with a special touch. Hallelujah, hallelujah, ஹல்லேலூயா. எரேமியாவே, உன்னை ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக மாற்றுவதற்கு, ஹல்லேலூயா, தீர்ப்பானவைகளிலிருந்து விலையேறப்பட்டதை பிரித்தெடுக்கிற வாயாக உன்னை மாற்றுவதற்கு, உன்னை கொண்டு ஜாதிகளை அசைப்பதற்கு, உன்னை கொண்டு தேசங்களை அசைப்பதற்கு. அவனுடைய இறுதியிலே பார்த்தீர்கள் என்றால் தெரியும், 1ஆம் அதிகாரத்திலிருந்து 45வது அதிகாரம் வரை தன்னுடைய ஜனங்களுக்கு தான் தீர்க்கதரிசியாக இருந்தான். ஆண்டவர் சொல்லியிருந்தார், God called him to the nations. But it happened after 45 chapters. அதுக்கு பிறகு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோவாபுக்கு, பாபிலோனுக்கு, அசிரியருக்கு. ஏன்னா என் தம்பி வெஸ்லி சொன்னது போல, வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு பண்ணினவர் மாறிடா. ஒன்னும் நடக்கலையே, தேசங்களுக்குன்னு சொன்னீர், என் ஜனத்துக்கு தானே தீர்க்கதரிசி சொன்னா இவனும் கேட்க மாட்டேங்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, நான் வாக்கு பண்ணினவர் மாறாது. பிந்தி போனாலும் இட் மே பி டிலேட் பட் இட் வில் நாட் பி டெஸ்ட்ராய்ட். ஒரு நாள் இது அழிந்து போவதில்லை. நான் சொன்னபடியே செய்வேன். மோவாபுக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்லுவாய், பாபிலோனுக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்வாய், அசிரியருக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்வாய், உலகத்தின் ராஜ்யங்களுக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்வாய் என்று தன்னுடைய வார்த்தையை நிறைப்படுத்துகிற ஆண்டவர் உன்னை பார்த்து அழைக்கிறார். I will lift you to a level which you never dreamt. நீ நினைத்தும் பார்க்காத, நீ யோசித்தும் பார்க்காத, உன்னுடைய பலவீனங்களையே பார்த்து சோர்ந்து போய் கசந்து போயிருக்கிற உன்னை உன்னதமான ஒரு நிலையிலே நிறுத்தி என் வாயாக உன்னை பயன்படுத்துவதற்கு உன்னை அழைக்கிறேன் என்ற காலை வேளையில் வந்திருக்கிறான். இந்த ஆராதனையில் உலாவி வந்திருக்கிறான். நீ அதை எதிர்பார்த்து வரவில்லை தான், ஆனால் but it is sudden, it's all of a sudden you are getting a call and your heart is reflecting my thoughts. நான் சொல்லுகிறது உன்னுடைய இருதயம் ஆமோதித்துக் கொண்டே வருகிறது. Yes, it's for me. இது எனக்கு, இது எனக்கு, இது எனக்கு என்று சொல்லுகிற சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். இங்கே இருக்கிற சிலரை ஆண்டவர் அப்படியாக உபயோகப்படுத்துகிறதையும் எடுப்புகிறதையும் நான் பார்க்கிறேன். நீ ஆணாக இருந்தாலும் பரவாயில்லை, பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை, தேவன் உன்னை வலது கரத்தினால பிடித்து உன்னை ஜாதிகளுக்கு, ஹல்லேலூயா, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு தேவன் கைப்பிடிக்க வந்திருக்கிற ஒரு நல்ல ஆராதனை வேளையில வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு காரியம் எரேமியாவிலிருந்து எடுக்க முடியாத ஒரு காரியம், ஒன்றல்ல 2 காரியங்களை மாத்திரம் காட்டி கொடுத்து விட்டு நான் முடிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 7வது அதிகாரம், எரேமியா 7வது அதிகாரம் 16வது வசனம்.
நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம். அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. ஆண்டவரே சொல்றாரு, இந்த ஜனத்துக்காக ஜெபம் பண்ணாதப்பா, இவங்களுக்காக பரிந்து பேசாதப்பா, கெஞ்சவும் வேண்டாம். I don't find a right English word for this particular phrase. கெஞ்சுறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன பொறுத்த மட்டும் இல்லை. ஏன்னா ஒருவேளை ப்ளீடிங்னு சொல்லுவீங்க, அதே வார்த்தையை தான் வக்கீலுக்கும் சொல்கிறாங்க, ப்ளீடர்னுட்டு. அதனால் என்ன, அதை கெஞ்சுறது. வக்கீல் போய் நீதிபதிகிட்ட ப்ளீடிங் அல்ல, அவர் இந்த சட்டம் சொல்கிறது ஆகையினால் அதுக்கு பேர் ப்ளீடிங். அதனால் கெஞ்சுறதுங்கிற வார்த்தை தமிழில் தான் உயர்ந்த வார்த்தை. தமிழ் வாழ்க. கெஞ்சுறான் பாரு, நீ கெஞ்சாதப்பா, கெஞ்சாத, கெஞ்சாத, கெஞ்சாத. ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 9வது அதிகாரம் 1வது வசனம். என் தலை தண்ணீரும், என் தலை தண்ணீரும், என் கண்கள் கண்ணீருற்றுமானால், என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி, என் ஜனமாகிய குமாரத்தி, கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம், கொலையுண்ண கொடுத்தவர்களின் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். நான் இரவும் பகலும் அழுவேன். A burden for the people, those who are rejecting him. கீழ்ப்படியாதவர்கள்தான், வணங்க கழுத்துள்ளவர்கள்தான், என்னை சபிக்கிறவர்கள்தான், என்னை விழமாட்டானா என்று பார்க்கிறவர்கள்தான், எனக்கு விரோதம் செய்கிறவர்கள்தான், என்னை அடித்து உதைக்கிறவர்கள்தான், என்னை குழியிலே தள்ளுகிறவர்கள்தான். பட் என் தலை தண்ணீரும், என் கண்கள் கண்ணீரும் மாறினால் நலமாகும். எத்தனையாய் பாழோனோம், நித்தம் நாம் கலங்கினோம். தேசத்தின் வியாகுலம் சீயோனே புலம்பி விடு. அவன் மாத்திரம் ஜெபிக்கிறவன் அல்ல, என்ன செய்கிறான் பாருங்கள். புலம்பலின் புஸ்தகம், எரேமியாவின் புலம்பலின் புஸ்தகத்திலே அவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள். 2வது அதிகாரம் புலம்பல் 2வது அதிகாரத்திலே அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். 18வது வசனத்தின் நடுப்பகுதியிலிருந்து 19வது வசனம் வரை வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும், இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர், நதி அளவு கண்ணீர் விடு. ஓய்ந்திராதே, ஓய்ந்திராதே. கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, எழுந்திரு. ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு. சமூகத்தில், ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற குழந்தைகளின் பிராணனுக்காக, உன் குழந்தைகளின் பிராணனுக்காக கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. சகோதரா, நீ இருக்கிற தேசத்திலே நடக்கிற சில கொடுமைகளை குறித்து நீ அறிவாயோ? every month according to the new statistics, 2,500 girls from the age below 15 are inducted into prostitution in your India. 15 வயதுக்கு உட்பட்டவர்கள், above that there is a big number, below 15. நீ வாழ்கிற இந்த தேசத்தில் ஒவ்வொரு மாதமும் புதிதாக 2500 பேர் விபச்சாரத்துக்கு தள்ளப்படுகிறார்கள், வேறு வழி இல்லாமல். என்னோடு பீகாருக்கு வாருங்கள். எங்களுடைய வேதாம கல்லூரியில் படிக்கிற ஒரு பெண்ணை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அவள் உங்களுக்கு தன்னுடைய சாட்சியை சொல்லுவாள். என் தந்தையே என்னை விபச்சார தொழிலிலே ஈடுபடுத்தினார், ஏனென்றால் அவருடைய சம்பளம் எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற போதுமானதில்லை இல்லை என்று. கொஞ்ச நாட்கள் விபச்சாரியாக வாழ்ந்த அவளை சந்தித்து சுவிசேஷம் சொல்லி அந்த குடும்பத்தை ஆண்டவருக்குள் கொண்டு வந்து அவளையும் இன்றைக்கு பயிற்சி வித்து அவளை ஆளாக்குவதற்கு தேவன் எங்களுக்கு பலம் தந்திருக்கிறார். ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? எதை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல.
உன் தேசத்தில் இருக்கிற பயங்கரமான நிலைமை அநேக நேரங்களில் நாம் பார்க்கக்கூடாதபடி நம்ம கண்கள் சொருகி போயிருக்கின்றன. Can you just think? Can you just think? Every day more than 1,000 children are getting addicted to drugs every day. ஒவ்வொரு நாளும் புதிதாக ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக்குவதற்கு சாத்தான் 1000 இளைஞர்களை, teenagers, I am talking about the teenagers, more than 1,000 teenagers are getting and inducted into the habit of taking drugs. அம்மா, ஐயா, ஆண்டவரை ஆராதித்தேன், ஆனந்தமாக இருந்தது, பரவசமாக இருந்தது என்று நான் போய்விட முடியுமோ? போய்விட முடியுமோ? போய்விட முடியுமோ? நான் வாழ்கிற பீகாரிலே எவ்ரி டே 600 கேர்ள் பேபிஸ் ஆர் பீயிங் கில்ட். 600 பெண் பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள் ஐயா. ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுகிறார்கள். பெண் பிள்ளை என்று தெரிந்த போது ஒரு சின்ன பஞ்சை எடுத்து வாயில போடுகிறார்கள், மூச்சு முட்டி செத்து விடுகிறது. There is no abortion, but they are being killed, murdered. அம்மா, ஐயா, இந்த தேசத்தினுடைய பயங்கரங்களை அநேக நேரங்களில் புரிந்து கொள்ளக்கூடாதவர்களாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று நான் மட்டும் தனியாக வாழ்ந்து விட முடியுமோ? அங்கே எரேமியா சொல்கிறான், சீயோன் குமாரத்தின் மதிலே நதி அளவாய் கண்ணீர் விடு, உன் பிராணனை இழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்தில் ஏங்கி அழு. ஆண்டவர் சொல்றார், நீ கெஞ்ச வேண்டாம், நீ இவர்களுக்காக விண்ணப்பம். நோ காட் நோ. How come it is possible? எப்படி ஐயா இது முடியும்? எது முடியும்? என் ஜனம் அழுகிறதை பார்த்து நான் சும்மா இருக்கிறதுக்கு எப்படி முடியும்? என் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் 2 பிள்ளைங்களை இப்பொழுது மறுபடியும் எடுக்க வளர்க்குறோம். ஒருக்கு 15 மாதம், அடுத்ததுக்கு 4 மாதம். என்னுடைய மனைவி 3 பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு வந்தாள், தூர தூக்கி போட்ட பிள்ளைகளை. அந்த பிள்ளை வாமிட் பண்ணி மூச்சு விட்டு கொண்டிருந்தது. அது பிழைக்காது என்று சொல்லி தாய் ஓடிவிட்டாள். அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு வந்து இன்றைக்கு அழகான ஒரு பிள்ளையாக உருவாக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அடுத்தாற்போல் அந்த பிள்ளை தான் வீட்டில் இருந்து கொண்டிருந்தது. அடுத்தாற்போல் ஒரு குழந்தை இருக்கிறது என்று என்னுடைய மனைவி எனக்கு டெலிஃபோன் பண்ணினாள். என்ன நிலைமை என்று கேட்டேன். பிள்ளையை தூக்கி தோறுவிலே போட்டு விட்டு போய்விட்டாள். 2வது நாளிலே தாய் அதை நாய் கடித்து இடது கையை தின்று விட்டது. அழுகி போய் கிடந்தது பிள்ளை. என் மனைவி அதை கொண்டு வந்து நம்முடைய ஆஸ்பத்திரியில் அதுக்கு அம்பியூட் பண்ணி கைகளை சரியாக்கினாள். இந்த காலர் போன் மட்டும் நீட்டி கொண்டிருந்தது. அதை ஆப்ரேட் பண்ண டாக்டர் இடத்துல சொன்னது, அண்ணன், God did a miracle to this baby. என்னையா நடந்ததுன்னு கேட்டேன். காலர் போன் நீட்டி கொண்டிருந்தது. இதை அடைத்தால் தான் இன்ஃபெக்ஷன் ஆகாது. நம்முடைய ஆஸ்பத்திரியில் அப்படிப்பட்ட ஒரு அறை இல்லை. ஆகையினால எங்கேயாவது இருந்து சதையை எடுத்து வைக்கலாம் என்றால் அவளுக்கு கையிலோ காலிலோ தொடையிலோ ஒரு சதையும் இல்லை. ஆகையினால அக்கா நாங்கள்லாம் சேர்ந்து அந்த பிள்ளையினுடைய பெட்டை சுற்றி கையை பிடிச்சி ஜெபம் பண்ணோம். அடுத்த நாள் அந்த எலும்பை தானாகவே சதை மூடிக்கொண்டது. இட்ஸ் a miracle baby. இட்ஸ் a miracle baby. இதை குறித்து கர்த்தர் என்னமோ தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறாங்கிறதுனால ஒரு கையில்னாலும் she became my daughter. We call her Sharon. The previous girl is Shekina. நீங்கள் கேட்பீங்க, 60 வயசு ஆகுதுல்ல உமக்கு? ஆமாயா, I'm touching 60. My wife is just few months younger to me. We both are in 60s. But தேசத்தின் வியாகுலம் சீயோனை புலம்பி விடு. எரேமியாவுக்குள்ள தன் ஜனத்தை குறித்த பாரம் வேதனை இருந்ததினால்தான் ஜனங்கள் பார்த்தார்கள், இயேசுவை பிரதிபலிக்கிறார், இயேசுவை காண்பிக்கிறார், இயேசுவை காண்பிக்கிறார். ஏன் அப்படி மாற முடிந்தது தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தை காண்பித்து முடிக்கிறேன். புலம்பல் 3வது அதிகாரம்
அவனுக்கு தெரிந்திருந்த ஒரு பெரிய காரியம். 31வது 32வது 33வது வசனம். ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். அவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். His abundant grace ஐ குறித்த ஒரு தெளிவான படமுள்ள மனிதனாக மாறினபடினாலே எரேமியா நடுங்கினது உண்மை, பயந்தது உண்மை, காரியங்களை கண்டு கசந்தது உண்மை. ஆனாலும் தேவனுக்கு வாயாக மாறி போனான். அன்பர்களே, இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நீயும் நானும் தேவ கிருபையை பார்க்க வேண்டிய விதமாய் பார்த்து, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மனதிருங்கிற கர்த்தர் மிகுந்த கிருபை நீடிய பொறுமையுள்ள ஆண்டவர் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் என் தேசத்தின் மேலும் நிச்சயமாக இறங்குவார். ஆகையினாலே அவரோடு இணைந்து நான் செயல்படுவதற்கு இதோ ஆயத்தம் என்று சொல்லுகிறவர்களை தேடி வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாம்.